நம்ம இந்த வீடியோவில் வெண்டைக்காவும் பலாக்கொட்டையும் சேர்த்து ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்புக்கு கொஞ்சமாக வெண்டைக்காவும் பலாக்கொட்டையும் எடுத்திருக்கேன். பலாக்கொட்டை மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. தேங்காய், வெங்காயம், தக்காளி இந்த மூணையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளியும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை 2லேருந்து 3 பீஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க பலாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.